மிகச்சிறந்த விற்பனையாளர்களின் குணநலங்கள், கேரக்டர்ஸ், த கிரேட் சேல்ஸ் பர்சனுடைய பண்புகள், நடவடிக்கைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இது பார்ட் நம்பர் 10. போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் ரிஜெக்ஷன், ஏன் கஸ்டமர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு, இப்போ நம்ம பொருளை வாங்க மறுக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தோம். இப்போ நம்ம அப்ஜெக்ஷன், கஸ்டமர் வந்து டவுட்ஸ் எல்லாம் நிறைய கேட்குறாரு. அது என்ன, இது என்ன, இது எவ்வளவு, அது எவ்வளவு, இது எப்போ அப்படின்னு என்ன 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 ஏது 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 அப்படின்னு நிறைய டவுட்ஸாக கேட்பார். இது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பு. நம்ம பொருளை அவர் விரும்புகிறாரு, அல்லது உங்களை விரும்புகிறாரு, உங்களுடைய செய்கைகளை விரும்புகிறார், அல்லது உங்களுடைய பொருட்களின் தரத்தை விரும்புகிறார், விலையை விரும்புகிறார், ஏதோ ஒன்று விரும்புகிறாருங்கிறது தான் இந்த அப்ஜெக்ஷனுடைய முக்கியத்துவம். அங்கே அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறது, அந்த அப்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணி அவங்கள வந்து டவுட்டை கிளியர் பண்ண வைக்கிறது, அது ஒரு ப்ராசஸ். நாம் என்ன நினைக்கிறோம்னா சேல்ஸுங்கிறது ஒரு ப்ராசஸ், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கிறது ஒரு ப்ராசஸ்ன்னு நினைக்கிறோம். ரெண்டுமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனது. அவருக்கு இப்போ ஒரு மொபைல் ஃபோனே நீங்கள் விற்றுட்ருக்கீங்க, அந்த மொபைல் ஃபோனில் இன்ன கான்ஃபிகரேஷன் இது இந்த விஷயங்கள்லாம் வேணும் அப்படிங்கிறது அவங்க டவுட்டாக கேட்பாங்க. காராக இருக்கலாம், அல்லது பைக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அப்ஜெக்ஷனுங்கிறது அந்த கஸ்டமர்கிட்ட இருக்குன்னா அவர் நிச்சயமாக வாங்க போகிறார், நிச்சயமாக நம்ம ப்ராடக்டை வாங்க போகிறாங்கிறது தான் அர்த்தம். அவர்கிட்ட என்னென்ன டவுட்லாம் அவர்கிட்ட இருந்ததுன்னா அதை பண்பாக விசாரித்து, ஓ அப்படி கேட்குறீங்களா சார், முதல்ல கஸ்டமர் வந்து அப்ஜெக்ட் பண்ணாருன்னா முதல்ல தலையசைத்தல். சொல்லுங்கள் சார், அவரை பேச விடுங்க, சொல்லுங்கள். உடனே போயிட்டு அம்பு மாதிரி சார் அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது, அப்படி சொல்லாதீங்க. ஃபுல்லாக கேளுங்க. கஸ்டமர் சொல்கிறதெல்லாம், ஓ சொல்லுங்கள் சார். ஸோ நீங்கள் கேட்குற விஷயங்கள் இந்தந்த விஷயங்கள்லாம் கேட்குறீங்க சார், இதுக்குரிய டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன், எனக்கு இத்தனை நிமிஷம் நீங்கள் எடுத்துக்கலாமா, நான் பேசலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாக, நான் உங்கள் மீது நான் அக்கறை வச்சுருக்கிறேன், அஸ் எ சேல்ஸ் பர்சனாக வாடிக்கையாளர் மேலே நான் அக்கறை வச்சுருக்கிறேன் அந்த உணர்வோடு, சார் நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் இப்படி இருந்தது, இதுக்கு இந்தந்த டவுட்டு எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்டை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக கேட்குறீங்க, இதுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து அடாப்டான கரெக்டான ப்ராடக்ட் சார், நீங்கள் தைரியமாக நீங்கள் எடுக்கலாம், நாங்கள் இருக்கோம் உங்கள் கூட அப்படிங்கிற மாதிரி அந்த அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கை ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப இதமாக, அழகாக நீங்கள் கொண்டு போகலாம். எல்லா வாடிக்கையாளர்களும் நிச்சயமாக அவருடைய பணத்தை முதலீடு செய்வதற்கு நிச்சயமாக ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை, இது இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா அப்படின்லாம் பார்க்க தான் செய்வாங்க. அவங்களுடைய டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ண வேண்டியது நம்மளுடைய முக்கியமான கடமை. அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு சைன் பண்ணிட போகிறாங்க, டக்குன்னு ப்ராசஸ் எல்லாம் முடிய போகுது. அது இன்சூரன்ஸோ, 2 வீலரோ 4 வீலரோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் 1/4 கிலோ கத்திரிக்காவை கொடுத்தாலும் சரி, எல்லாமே அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங்கில் தான் இருக்குது. சூப்பராக ஹேண்டில் பண்ணுங்கள், தன்னம்பிக்கையோடு ஹேண்டில் பண்ணுங்கள். கஸ்டமர் சொல்லக்கூடிய அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே ரிசீவ் பண்ணுங்கள். ரிசீவ் பண்ணிவிட்டு ஜாமுன்னு ஹேண்டில் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கிரேட் 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 சேல்ஸ் பர்சனாக நீங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு முக்கியம். இது வரைக்கும் 10 வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது அது ரிலேட்டடாகவும் நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக இங்கே கமெண்ட்ஸில், உங்களுடைய சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் இங்கே பதிவு பண்ணலாம். இது உலகத்திற்கான ஒரு உதவியாக கூட நீங்கள் செய்யலாம். நன்றி நன்றி நன்றி, மகிழ்ச்சி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மனங்கள் மலரட்டும். லவ் யூ ஆல். ஹாப்பி சேல்ஸ். உங்கள் நண்பன் சின்னராஜா, த கோச் ஃப்ரம் ஆல்ஃபா NLP. பை பாய்.